ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை சுக்காவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு அது கொஞ்சம் வறுபட்ட உடனே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்ந்து இதில் நல்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காடையெல்லாம் அதில் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த காடையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளியோட டேஸ்டெல்லாம் அந்த காடையில் போய் நல்லா சேரும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் கோழி மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லி பவுடர், அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். மசாலா பரட்டி விட்டோம். காடைக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க அதுலயே நல்லா வெந்து அப்படியே சுக்காவாகும். எப்படி நம்ம கறிலாம் இந்த அளவு ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய்.